அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் நம்மளுக்கு விபிஎஸ் தொடங்குகிற காலங்கள் வந்துருச்சு. தொடர்ந்து 10 நாள் விபிஎஸ்ஸுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதுக்காண்டி தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்ம நேர தேவ செய்திக்கு போக போகிறோம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நேரங்கள் இழுக்க, வெயில் அதிகமானால சீக்கிரம் முடிக்கணும். அதனால் நம்ம தேவ செய்திக்கு நேராக போக போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? தலைப்பு, செய்தியினுடைய தலைப்பு. போன வாரம் செய்தியின் தலைப்பு என்ன பார்த்தோம்? எலிசா கடந்து வந்த, யூடியூப் கூட யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எலிசா கடந்து வந்த 4 பாதைகள். பாருங்க, அநேக இடத்துல போன் எனக்கு வந்துருச்சு. விவிஎஸ் பார்த்தீங்கன்னா 160 தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்போ அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் செய்தி எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்துச்சு, நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம், இப்படிலாம் இருந்தோம், ஆனால் எலிசா கடந்து வந்த பாதையை கேட்கும்போது நீங்கள் இன்னும் அந்த 3 விட்டுட்டீங்களே, 1 தான் ஆரம்பிச்சிங்க, அதவே அவ்வளோ நேரம் கொண்டு போயிட்டீங்க, அந்த செய்தி எங்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எங்களை தூக்கி விடுற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், நீங்கள் தயவு செய்து மறுபடியும் போட்டு கேளுங்க. செய்தி தலைப்பே உங்களுக்கு என்னன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது. தயவு செய்து கேளுங்க. அநேகர் ஃபோன் பண்ணுறாங்க, இலங்கையிலேருந்து பார்க்குறாங்க. இந்த செய்தி எல்லா பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செய்தியில் கற்றுக்கிட்டது நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண தண்ணீர், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அதை ஆரம்பித்து அந்த முடிவை கொண்டு போனீங்க பார்த்தீங்களா? அவன் யோர்தானை 2 பிளந்தது. இது வரைக்கும் நாங்கள் எலிசாவை எப்படிலாம் நாங்கள் தியானித்ததில்லை. எலிசானா என்னன்னு கேட்டால், எலியாவை பின்னாடி போய் 2 வரம் கேட்டார் அப்படி சொன்னான். அப்படி தான் பார்த்தோம். அதில் இன்னொன்று நாங்கள் கற்றுக்கிட்டோம். என்ன கற்றுக்கிட்டோம்னா, கடவுள் தான் எல்லாம் செய்வார், நம்ம எதுவும் செய்ய தேவையில்லைன்னு நாங்கள் இருந்தோம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அந்த மெசேஜ் மூலமாக, நீ பாதி, நீ 20 அடி ஸ்டெப்பு வச்சா கர்த்தர் எத்தனை அடி வருவார்? 100 அடி வருவார். நீ எதுவுமே செய்யாமல் கர்த்தர் உனக்கு என்ன பண்ண மாட்டார்? ஒரு உதவியும் பண்ண மாட்டார்னு சொன்னீங்க. உண்மைதாங்க, உண்மைதான். நீங்கள் எதுவுமே செய்யாத வரைக்கும் கர்த்தர் எப்படி தான் இருப்பார்? அமைதியாக இருப்பார். இப்போ ஆண்டவர் எகிப்தில் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருந்தவனே இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் அவனுக்கு? மோசை மூலமாக, நீ போடா, போய் அந்த ஜனங்களுக்கு சொல்லு, நான் அவங்களுக்கு விடுதலையாக்குற மட்டுமல்ல, அவங்களுக்கு என்ன தேசம் தருவேன்? பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னவனே இப்போ மோசை போய் சொல்கிறேன், அப்போ ஆண்டவர் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஜனங்கள்னால ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா, இவன் வாழ்கிறது எப்படி தான் வாழ்கிறான்? ஆளோட்டிகள் தினமும் அடிக்கிறாங்க, தினமும் செங்கல் இருக்கிறான், சும தூக்குறான். இவனுடைய சூழ்நிலை வேற, ஆண்டவருடைய சூழ்நிலை வேற. ஆண்டவர் என்னங்க சொல்லியிருக்கணும்? ஏதோ உன்னை விடுதலையாக்குறேன்டா, ஏதோ உனக்கு பார்த்து கூழோ கஞ்சியோ கொடுக்குறேன், ஏதோ உனக்கு ஒரு ஓலை குடிசை கொடுக்குறேன்னா என்ன பண்ணியிருப்பான்? நம்பியிருப்பான். ஆனால் இவர் எப்படி சொல்லிட்டாரு? பாலும் தேனும் ஓடு. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. ஏன்? இவன் ரேஷன் அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், பார்வன் கொடுக்குறத. இவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு கர்நாடக பொண்ணி தருவேன்டான்னு சொல்லலாம் கூட நம்பியிருப்பான். இவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவார்னு சொன்னோன்னே இவனால் என்ன பண்ண முடியலை? ஏற்றுக்கொள்ள முடியலை. அதே தான் நான் சொல்கிறேன். சூழ்நிலையை பார்க்காதீங்க, இப்போ கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்க்காதீங்க. பலவீனமாக இருந்தீங்கன்னா சொல்கிறாரு, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை விட்டு விலக்குவார். இந்த ஸ்கேன் அப்படி சொல்லுது, அந்த ரிப்போர்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க. அதை தான் சொன்னேன், எகிப்து ஜனங்களை தான் சொன்னேன். நீ ஒருவேளை இன்னைக்கு கடனாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொன்ன அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், விசுவாசிக்கணுங்க. நம்ம என்னத்தை கடன் கொடுக்க போகிறோம் அப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை அபத்தமாக்க கூடாது. ஆமே, அல்லேலூயா. நான் அநேக ஜாதிகளுக்கு ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க? நம்மளே வாங்கினா கட்ட முடியாம கொடுப்பீங்க ஒரு நாள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. பாருங்க, ஒருத்தர் கூட வாயில விசுவாசம் இல்ல. விசுவாசம் வந்துச்சுன்னா சவுண்ட் வந்துடும். நான் கடன் குடிப்பேன் பாஸ்டர். எத்தனை பேர் ஆமே?
நான் அவமானப்பட்ட இடத்துல என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நான் பலவீனமா இருக்கலாம், கர்த்தர் பலமாய் மாற்றுவார். எடுக்கிற மருந்து மாத்திரைகளை ஒரு நாளைக்கு தூக்கி எறிகிற நாட்களுக்குள்ளே கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென். இதுதாங்க விசுவாசம். விசுவாசம் இதுதான். ஆனா அவங்க ஏத்துக்கொள்ள முடியல. கிளம்பிட்டாங்க, எகிப்தை விட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனா போகிற இடத்துல பூரா அவங்க ஆண்டவர் தேசத்தை தரணும். அதுக்கு முன்னே தருவேன்னு சொல்லிட்டவனே இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா போனவனே கர்த்தர் கொடுத்துவார் போல நினச்சான். ஆனால் சவால்களை சந்திக்கணும்ல. சவால்களை சந்திக்க முடியாமல் சாதிக்க முடியாது. இவங்களுக்கு என்னென்ன இருந்துச்சு? எரிகோ, யோர்தான், செங்கடல், 32 ராஜாக்கள். பாருங்க, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற முடியாதபடி பிசாசு என்ன பண்ணுவான்? பல சூழ்நிலைகளை கொண்டு வருவான். நீங்கள் என்ன ஆண்டவர் இப்படி கொடுத்தாரு, இப்படி கொண்டு வர, அதைத்தான் நீங்கள் விசுவாசிக்கணும். தடைகளை தாண்டணும். இப்போ கொடுத்துட்டாரு. இப்போ இவன் போனவனே யோர்தானை பார்த்தவனே என்ன பண்ணிட்டான்? இவன் வாயில் வந்தது பூரா பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்லிட்டான் நம்பலங்க. என்ன சொல்கிறான்? நாங்கள் இந்த வனாந்தரத்தில் சாக வந்தோம். எப்போ பார்த்தாலும் எதை பற்றி தான் பேசுவான்? சாவை பற்றி தான் பேசுவான். வாயில் எதுவுமே வராது. இன்றைக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் சாவு தான் பேசுவாங்க. சண்டை போட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் செத்தா தாங்க உங்களுக்கு அருமை தெரியும் சொல்கிறாங்களா? பிசாசு பார்ப்பேன். சொல்லு மகளே சொல்லு, அப்போத்தானே நான் உன் பக்கத்தில் என்ன பண்ண முடியும்? வர முடியும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, செத்து போயிருவேன் சொல்கிறாங்களாங்க. ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தமா, செத்து போயிடலாம். பிசாசு பார்ப்பேன். ஐ ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு ஆடுவேன். ஓ வாயில் அப்படி வார்த்தை வரணும், வந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட கிரியை செய்ய முடியும் சொல்லி சாவை பற்றி பேச 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 உடனே சாவு வராதுங்க. பலவீனம் வரும், வியாதி வரும், ஆணி இழுத்துக்கிட்டுற மாதிரி கிடந்து அதுக்கப்புறம் தான் மரணம் வரும். ஆகவே நீங்கள் போய் படித்து பாருங்கள். கர்த்தர் மோசேட்ட சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் 10 முறை என்னை கோவப்படுத்திட்டாங்கன்றார். எத்தனை முறை கோவப்படுத்தினாங்களாம்? 10 தடவை. ஆவுன்னு அழுகிறது தான் அவனுக்கு வேலை. அழுகிற தவிர வேலையே கிடையாது. மண்டவா அப்படின்னு அழுவான். சாவை பற்றி பேசுவான். சாவை பற்றி பேசி பேசி கடைசியில் என்ன தெரியுமாச்சு? செத்தே போயிட்டாங்க. கானான் தேசத்துக்கு போகவே முடியல. இது யார் செஞ்ச வேலை? கர்த்தர் செஞ்சதா, பிசாசு செஞ்சதா, அவன் செஞ்சதா? அவனே கெடுத்துக்கிட்டேன். நான் சொல்றேங்க, உங்களுக்கு எதிரி இந்த உலகத்துல யாரு தான்? எனக்கு எதிரி நான் தான், உங்களுக்கு எதிரி நீங்க தான். உங்களை கெடுக்கிறதுக்கு வேற எவனே தேவையில்லைங்க. நீங்களே உங்களை கெடுத்தாதாங்க. மற்ற எவனும் என்ன பண்ண முடியாது? பிசாசு உங்களை நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. உலக மனிதன் நினைச்சா பண்ண முடியாது. ஆனால் நீங்க நினைச்சா உங்களை என்ன பண்ணலாம்? கெடுக்கலாம். மரணமும் ஜீவனும் உன் கையில், நாவின் அதிகாரத்தில் உள்ளது. மரணத்தை பற்றி பேசுனா உனக்கு மரணம் தான் வரும். செத்துடலாம். ஒரு அம்மா சொல்லும், கடைசி காலத்தில் பிச்சை எடுத்தாங்க கஞ்சி கொடுத்துடலாம். உங்களை வளர்க்குறதுக்கு பிச்சை எடு போ, வரும் உனக்கு அந்த நிலைமை வரும். சொல்லிக்கிட்டே இரு. எதை பேசுகிறோம்? அவன் பாருங்க, கடைசியில் 2 பேர் தாங்க போனாங்க. காலேப்பும் யோசுவாவும் தான் கானான் தேசத்து. அவனுடைய சந்ததிக்கு தான் போனேன், செத்து விழுந்தான். ஆகவே பாருங்க, எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். நான் நல்லா வாழுவேன், நான் கீழாகாமல் வாழாகாமல் தலையாவே, இப்போது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவே. கர்த்தர் கொடுக்குற அந்த வசனம்லாம் எது கொடுக்குறான்றீங்க? உங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கையில் அவர் என்ன சொல்கிறாரு? வாழவே முடியாதுன்னப்பா அவர் சொல்றார், நீ வாழாகாமல் தலையாவடா. ஆமென். ஆமாம் ஆமாம் ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா? நான் இப்படிலாம் இருக்க, நீ கீழாகாமல் மேலாவடா. ஆமேன்னு சொல்லிட்டு வசனத்தை ஏற்றுக்கணும். அதை விட்டு போட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி எப்போ பார்த்தாலும் என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா, என் பிரச்சனை நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா, என்னை ஒருத்தன் கூட மதிக்க மாட்டேங்கிறியா, என்னை ஒருத்தன் கூட கேவலமாக பார்க்குறியா, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை என்ன பண்ண மாட்டார்? உயர்த்த மாட்டார். சொல்லுங்க, ஆசீர்வதிக்க மாட்டார். சூழ்நிலையை சார்ந்திருக்கிறவர்கள், தங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். இன்னைக்கு இந்த தேவ செய்திக்காக நான் போக போகிறேன். ஒரு அருமையான தேவ செய்தி. யார் எந்திரிச்சு போயிடாதீங்க. அங்கிட்டும் எரேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க. வாங்க, அப்படியே எரேமியாவை வாசித்த வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம்.
தலைப்பு என்னன்னா சவால்களை சந்திக்க ஆயத்தப்படு. செய்தியோட தலைப்பு என்னது? சவால்களை சந்திக்க ஆயத்தப்படு. எல்லாரும் பாருங்க, எரேமியா எடுத்துட்டு வாங்க, அப்படியே எடுத்துட்டு வந்து. சவால்களை சந்திக்க தேவன் நம்மளை உற்சாகப்படுத்துவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவால்களை சந்திக்க சொல்லுங்க. இப்பதான் சொன்னேன், சவால்களை சந்திக்க ஆயத்தப்படுங்க. நீ ஆயத்தப்படு. வாசிங்க எரேமியா 12:5. ஓடும்போதே உன்னை இணைக்க பண்ணினார்களா? நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? நீ குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? பாருங்க, இந்த வசனத்தை உங்க கையில பேனா ஏதாச்சும் இருந்தா அதை குறிச்சு வச்சுக்கோங்க. மறக்கவே கூடாது உங்க வாழ்க்கையில. இது ரொம்ப முக்கியமான வசனம். எப்போ கேட்டாலும் 2 மாதம் 3 மாதம் கழிச்சு கேட்டால் கூட நீங்கள் சொல்லணும், இந்த வசனம் இப்படி சொல்லிச்சு பாரு. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் விரோதமாக வரும்போது இந்த வசனத்தை எடுத்துக்கங்க. நீ கால ஆட்களோடு ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? குதிரையோடு ஓடுவாய். வசனம் எவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்துறீங்க. வாசிங்க சிஸ்டர், அதை அப்படியே திருப்பி வாசிங்க. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம். போதும். காலாட்கள்னா அப்படின்னா யாரு? மனிதர்கள். ஓடுகிற மனுஷருக்கான வைங்களேன். ஒருத்தர் ஓடுறாங்க, அவனோட நீயும் ஓடி அவனை ஜெயிக்க முடியலைன்னா, அவனோடு ஓடி நீ சோர்வாவானால், அவனோடு ஓடி நீ சோர்ந்து போவாயானால் நீ எப்படி குதிரைகளோட ஓடுவாய்? பாருங்க, அதுதான் சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் ஓடுறான், அவனோடு நீ ஓடி அவனை ஜெயிக்க முடியலை, அவனோடு ஓடி நீ சோர்ந்து போய் டயர்ட் ஆயிட்டனா, அவனோடு ஓடி போய் நீ சோர்வு ஆயிட்டனா, வருகிற நாட்கள் ஒன்று உண்டு. அது நீ எதோட ஓடணும்? குதிரைகளோடு ஓடணும். ஆண்டவர் சவால் வர்றாருங்க நம்மளை பார்த்து. எப்படி ஓடுவா? அடுத்து வாசிங்க. சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? சமாதான காலத்திலே நீ அடைக்கலம் புகுந்தா, யோர்தான் வெள்ளம் போல வரும்போது என்ன செய்வாய்? சமாதான காலம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். நம்ம சமாதானத்தில் இருக்கிறோம். சமாதானத்தின் காலம் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். சமாதான காலம். நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு மெத்தையில் போட்டு ஒரு ஃபேனை போட்டுக்கிட்டு கையில் ஒரு செல்லை வச்சுக்கிட்டு நான் உண்டு, என் வேலை உண்டு, எதை பற்றி கவலைப்படாமல் எவன் எப்படிப்பட்டா போனோன்னா நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு சொல்லி சமாதானத்து காலத்தில் நீ எப்படி இருந்தா? வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. யோர்தான் பிரவாகித்து வரும்போது அதை சேர்த்து வாசிங்க சிஸ்டர். சமாதானம் வாசிங்க. சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினா, சமாதான காலத்தில் நீ அடைக்கலம் தேடினா, யாரை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை, நான் பாட்டுக்கு இப்படி ஜாலியாக இருப்பேன், நான் ஜாலியாக தான் போவேன், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்லி நீ அடைக்கலம் தேடுவாயானால், அது அடுத்து ரொம்ப டேஞ்சரான வசனம் வருது பாருங்க. வாசிங்க. யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்ய போகிற? யோர்தானா வெள்ளம் பிரவாகித்து போது நீ என்ன செய்ய போகிற? எதை பற்றி உனக்கு கவலை இல்லை, தேசத்தை பற்றியும் கவலை இல்லை, நாட்டில் என்ன நடந்தாலும் கவலை இல்லை, எவன் ஆட்சிக்கு வந்தாலும், எவன் எப்படி கிறிஸ்தவர்கள் ஒடிக்கினாலும், மணிப்பூர் என்ன ஆனாலும் எதை பற்றியும் கவலை இல்லை. நீ எப்படி இருக்கிறனா சந்தோஷமாக இருக்கு. ஒருத்தர் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் ஒரு ஊழியர், ஐ எம் ஜாலியாக இருக்கிறேன், ஐ எம் ஹாப்பியாக இருக்கிறேன், ஹை அப்படின்னுவார். அப்படி இருந்துட்டா நீ சமாதான காலத்தில் அடைக்கலமாக இருந்துட்டா, யோர்தான் எப்படி வருமா? வெள்ளம் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வோம்? இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க, இதை விட்டுறாங்க. இதில் தான் பிரசங்கம். நீதிமொழிகள் எடுங்க, அப்படியே நீதிமொழி வாங்க. 24:10 வாசிங்க. வாசிங்க, மைக்கில் வாசிங்கப்பா. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. இங்கே சொல்றாரு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் எப்படி குறுகினது. ஆபத்து காலம், சவால் காலம், பிரச்சனை உள்ள காலம், போராட்டம் உள்ள காலம், குறைவின் காலம்,
எதிர்பாராத நடந்த அவமானம் சங்கடம் காலத்தில் நீ குறுகி போயிட்டேன்னா, நீ சோர்ந்து போன உன் பலன் எப்படி ஆயிருமா? குறுகி போகும், சின்னதாக போயிடும். இப்போ நான் அப்படியே வசனத்தை மாற்றி வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே நான் மாற்றி வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் உன் பலன் பெருகிறதா நீ எப்படி இருந்திருப்ப? வசனத்தை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. இங்கே போட்டிருக்க ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனனால உன் பலன் எப்படி ஆயிடுச்சு? குறுகிருச்சு. பிரச்சனை போராட்டம் வரையில் குறுகிருச்சு. அதே மாற்றி போடுங்களேன். நீ ஆபத்து காலத்தில் உன் பலன் அதிகரிச்சா நீ என்ன பண்ணியிருப்ப? சோர்ந்து போயிருக்க மாட்ட. நீ என்ன பண்ணியிருப்ப? பெருகிருப்ப, ஜெயிச்சிருப்ப. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அங்கே சொல்கிறாரு, நீ மனுஷனோடு ஓடும்போது நீ சோர்ந்து போயிட்டா வர ஒரு நாட்கள் வரும், நீ எதோட ஓடணும்? குதிரைகளோட ஓடணும். இங்க சொல்றாரு, நீ ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போயிட்டனா நீ எப்படி ஆயிருவ? உன் பலனு குறுகி போயிருமே. அப்படியே இந்த வசனத்தை மாத்தி படிச்சு பாருங்க. பலன் அதிகரிச்சா நீ தோக்க மாட்ட. நீ என்ன பண்ணிருவ? ஜெயிச்சிருவ. பாருங்க, 2 வசனங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மரிக்கிறதுக்கு முன்னாடி சில வசனங்களை சொல்லுவார். அப்போ சொல்கிறாரு, சகல மேடுகளை நீ என்ன பண்ணுவாய்? மிதிப்பாய். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, மலைகளை மிதிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட நீ மண்மேடுகளை குறித்து கவலைப்படலாமா? எல்லாரும் என்னை பாருங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? எதை மிதிக்க நம்ம பிறந்திருக்கிறோம்? மலைகளை மிதிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நீ எதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? மண்மேடை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. பெரிய பெரிய காரியத்தை சாதிக்க பிறந்திருக்கிற நீயே உன் வாழ்க்கையில் வர சின்ன பிரச்சனை, சின்ன காரியத்துக்கு போய் நீ எப்படி இருக்கிற? சோர்ந்து போய் பயந்து போய்கிட்டு இருக்கிற. வீட்டுக்குள்ள போவாங்க, பாத்ரூமுக்கு கத்துவாங்க, கம்படு பாம்பு வந்துச்சான். பார்த்தா அங்க போய் பார்த்தா என்ன இருக்கும்? கரப்பாம்பூச்சி. சின்ன பிள்ளை பயந்தாலும் பரவாயில்ல, கல்யாணமாகி 2 பிள்ளை பார்த்தா அது என்ன பத்துற? என்னப்பா? கரப்பாம்பூச்சி. இப்படி திருப்பி போட்டா அது என்ன பண்ண? பிரதர் சொல்லுவாரு, திருப்பி போட்டா என்ன பண்ண முடியாது, திரும்ப. அதுக்கு போய் நீ பயப்படுற. சின்ன பாம்பே வந்தாலும் என்ன பண்ணணும்? கம்பு எடுத்து 2 அடி அடிச்சு தூக்கி போட்டு போ. எதுக்கு தான் இப்படியே பயந்து பயந்து பயந்து. அம்மா பயப்படுமா? பிள்ளை இப்படித்தான் இருக்கும். சொல்லுங்க, அப்படித்தான் இருக்கும். அம்மா பயப்படுதுன்னா அது பயங்கரமான இதாக இருக்கும் போலன்னு சொல்லி பிள்ளைகள் அப்படியே பயப்படும். அதனால நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, எங்கள் ஜோயில கூப்பிடுங்க, வாடா இந்த பூச்சி இந்த வாடா, டங்கு டங்கு டங்குன்னு மிதிப்பேன். இப்படி மிதிக்கணும்னு சொன்னேன். அவனு வந்து மிதிச்சுக்கிட்டே இருப்பேன். செத்ததை இப்படியே கிடிச்சு கிச்சு கிச்சுன்னு மிதிப்பேன். இப்பயே என்ன பண்ணிட்டான், நம்ம ட்ரைனிங் கொடுத்துரும். பூனை இருக்குது பார்த்தீங்களா? பூனை குட்டி போட்டுரும். குட்டி போட்டோடனே அதுகளுக்கு சுண்டெலியை பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். தாய் பூனை எப்படி கற்றுக் கொடுக்கணுன்னா, ஒரு சுண்டெலியை பிடிச்சி நறுக்கு 2 கடி கடிச்சிட்டு குட்டிகிட்ட போட்டுரும். இந்த குட்டியை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்களேன். இந்த குட்டிகளை அழகாக இருக்குங்களா? இந்த சுண்டல் இப்படியே பார்க்குங்க. இப்படியே பார்த்துட்டு இப்படியே போகுங்க. பக்கத்தில் பொண்ணு இது கொஞ்சம் அறவீராக இருக்குமா, இப்படிமா இப்படி பண்ணணும். கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. சும்மாலாம் கதை கேட்கக்கூடாது. கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. குட்டி பூனை அந்த சுண்டலி பிடிக்கல, இப்படி போவோம். அது கொஞ்சம் திமுருமா, உடனே காலை மேலே வச்சு அப்படியே கடிச்சிடும். குட்டி பூனைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம யாரை கொண்டுட்டோம்? சுண்டலியை கொண்டுட்டோம். கொன்னது நீ இல்லடா, உன் தாய் பூனை. ஆனால் ட்ரைனிங். அதை தான் சொல்கிறேன், மலைகளை மிதிக்க அழைக்கப்பட்டிருக்க நீயே எதை குறித்து கவலைப்படாது? மண்மேடுகளை குறித்து கவலைப்படாத. ஆண்டோடைய ஆசை என்ன தெரியுமா? நீ ஆண்டவருடைய ஆசை, நீ ஓடுகிற மனுஷனை பொறுத்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குற தெரியுமா? நீ மனுஷனோட அல்லப்பா, நீ எதோட ஓடணும்? குதிரைகளோடு ஓடணும். எல்லாரும் ஓடுவோமா? சர்ச்சை முடிச்சுட்டு ஓடிடாங்க. கேளுங்க, எப்படி ஓடணும் கேளுங்க, சும்மா கேளுங்க எல்லாரும் நம்ம எப்படி ஓடணும் பாருங்க. இங்கே போட்டிருக்கு, யோர்தானில் வெள்ளம் வருகிறது, என்ன செய்யலாம்? பிரவாய்த்து வருது. இது வரைக்கும் சமாதானமாக இருந்துட்டோம். யோர்தானில் வெள்ளம் வருது, சில காரியங்கள் பண்ணலாம். யோர்தானில் வெள்ளம் வரும்போது
நீந்தலாம். நீந்த ஆசையாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? நீச்சல் அடிக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? படகுல போகலாம். இல்லைங்க நான் படகுல வேணாங்க, நான் ஒரு பாலத்தை கட்டிக்கிறேன். சரி பாலத்தில் போ. எப்படியோ யோர்தானே நீ என்ன பண்ணணும்? கடந்து ஆக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் யோர்தானே கடந்து ஆக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் யோர்தானை கடந்து ஆக வேண்டும். சரி, நீந்தி போ, படகுல போ, அப்புறம் பாலத்தில் போ. எப்படியாச்சும் போய் இது யோர்தானை கடந்து. ஆனா தயவு செய்து யோர்தான் கரையில உக்காந்துக்கிட்டு கணத்துல கைய வச்சுக்கிட்டு எப்படி நான் தாண்டுவேன் எல்லாம் சொல்லு, யோர்தான் வருது. தயவு செய்து என்ன பண்ணாத, அழுகாத. கன்னத்துல கை வச்சுக்கிட்டு அழுகாத. எப்படியாச்சும் போகலாம் யோர்தானை கடந்து. யோர்தானா என்னது? பிரச்சனை, போராட்டம், அந்த நாட்கள். அதான் யோர்தான் இப்போ வாழ்க்கையில் வரும். கன்னத்தில் கை வச்சு கொண்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிடாத, அழுகாத. சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவர் சண்டை வந்துருச்சு. வந்தோடனே அவர் சொல்கிறாரு பிள்ளைகளுக்கு, அவர் சொல்கிறாரு, இல்லை நான் இனி வாழக்கூடாது, நான் சாக போகிறேன். ஏன் சாக போகிற? ஏன் சாக போகிற? இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பரீட்சையில் பெயிலானா என்ன தான் பண்ணணும்? தற்கொலை பண்ணணும். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பிரச்சனை. யோர்தான எப்படியாச்சும் நீந்தியாவது படகுலையாவது பாலத்திலாவது கடக்கலாம் என்ற அறிவில்லாமல் இன்னைக்கு அநேகர் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். யோர்தான் ஆழமாக இருக்கும், யோர்தான் சகதியாக இருக்கும், யோர்தானில் சொரிமண் இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். பார்த்தீங்களா, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, என் போராட்டம் உங்களுக்கு தெரியாது, எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு இருக்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? புலம்பிக் கொண்டே தான் இருப்பாங்க. ஆனால் யோர்தானை எப்படியாச்சும் தாண்டலாம் கடக்கலாம் என்று அவங்களுக்கு என்ன செய்யாது? புரியுதா நான் சொல்றது? புரியுதுப்பா. எப்படியாவது போ, நீந்தி போ, படகுல போ, தாண்டி போ. அது யோர்தானால இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் சரி, நான் ஓட தயார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எல்லாத்துலயும் ஓடணுங்க. யோர்தான் வந்தாலும் ஓடுவேன், குதிரை வந்தாலும் ஓடுவேன். நான் ஜெயிக்கிறேன்னா இல்லையங்க, ஓடுனேன்னு பேராச்சும் எனக்கு இருக்குமே. நான் உட்காந்துக்கிட்டே இருந்தா எனக்கு அந்த பேர் வருமா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? நான் ஜெயிக்கிறேன்னா இல்லையோ, ஓடுனா அந்த பேர் எனக்கு வருமா இல்லையா? சரி, உங்களை பார்த்துக்கிறேன். நிலாவில் கால் வச்சது யாரு? முதல்ல நிலாவில் கால் வச்சது யாரு? ஆம்ஸ்ட்ராங். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் நிலாவில் கால் வச்சு முதல் மனிதன்னு சரித்திரத்தில் எழுதிட்டாங்க, புஸ்தகத்தில் எழுதிட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உடனே ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. முதல் நிலாவில் போய் குதித்து தரையில் கால் வைக்கிறப்ப அந்த தரை என்னை ஒன்றும் செய்யலை, அதை நான் அப்படியே இழுத்து என்னை பஸ்பமாக்கலை, என்னை ஒன்றும் செய்யலை, அதனால என் பேரை சரித்திரத்தில் எழுதிட்டாங்க. அடுத்தவர் சொல்கிறாரு, இதே நான் போய் நிலாவில் தரையில் கால் வச்சு அந்த தரை என்னை இழுத்து என்னை பஸ்மாக்கிருச்சுன்னா அப்போவும் என் பேரை என்ன செய்வாங்க? அருமையாக சொன்னார், நான் சாதித்தாலும் என் பேரை எழுதுவாங்க. நிலாவிலைக்கு முதல் கால் வைத்த உயிரோள்ள மனிதன், நான் செத்தாலும் என் பேரை என்ன பண்ணுவாங்க? நிலாவிலே கால் வைத்து மரித்த மனிதன் எழுதுவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? ஓடணும் முடிவு பண்ணா எப்படி தான் ஓடணும்? வேகமாக ஓடணும் முடிவு பண்ணிட்டா எப்படி ஓடணும்? வேகமா ஓடணும் முடிவு பண்ணிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு கொடுத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன பண்ணணும்? ஓடணும். அவன் அதை சொல்லிட்டா, இவன் இதை சொல்லிட்டா, ஓடையில நீ பார்த்தீங்கன்னா ஓட முடியாது. உனக்கு நியமித்த ஓட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றேங்க, தைரியம் இல்லாதவர்கள் சாதிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருக்கு அவர்களை பிடிக்காதுங்க. கர்த்தருக்கு தைரியம் உள்ளவர்கள் தான் பிடிக்கும். யோர்தானு வெள்ளம் போல புரண்டு வந்துகிட்டு இருக்குங்க, பிரவாகத்து வந்துகிட்டு இருக்கு. யோசுவாவும் ஆசாரியர்களும் உடன்படிக்கப்பட்டு கொண்டு போறாங்க. பாருங்க, அதை கடந்தா தான் இவங்க அடுத்த பகுதிக்கு போக முடியும். இப்போ யோசுவா நிற்கிறான், ஆசாரியர்கள் நிற்கிறாங்க, வெள்ளம் வந்துகிட்டு இருக்குது, கால் வைடான்றார் கர்த்தர். வைப்பீங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்மையை சொல்லுங்கள், நீங்களாம் என்ன சொல்லுவீங்க?
கால் வச்சா விழுந்துரும். வெள்ளத்தை நிப்பாட்டுங்க, காலை வைக்கிறோம், அப்படி தானே சொல்லுவீங்க. யோர்தான் சொல்றார், நான் நிப்பாட்ட மாட்டேன், நீ கால் வைன்றார். அதான் தைரியம். ஆண்டவருக்கு தைரியம் உள்ளவன பிடிக்கும். வீரன் எப்போங்க வெளிப்படுவான்? ஒரு வீரன் எப்போ வெளிப்படுவான்? யுத்த காலத்தில். அது வரைக்கும் சாப்பிடுவான், அது வரைக்கும் எல்லாரும் மாதிரி இருப்பான். ஆனால் யுத்தம்னு வரும்போது போய் முன்னாடி நின்று துப்பாக்கி எடுத்து நிற்கிறேன் பாருங்க, அவன் தான் வீரன். படிக்கிற பிள்ளை எப்போது வெளிப்படும்? இந்த பிள்ளை நல்லா படிக்குதுன்னு மார்க் எடுக்கும்போது, எக்ஸாம் டயத்தில். அது வரைக்கும் எல்லாரும் மாதிரி பைய போட்டுக்கிட்டு எல்லா மாதிரி லஞ்சை கட்டிக்கிட்டு எல்லா மாதிரி போகும். ரிசல்ட் வரையில தான் தெரியும் இந்த பிள்ளை படிக்கிற. ஒரு கிறிஸ்தவன் எப்போ வெளிப்படுவான்றீங்க? உபத்திரவ காலத்தில். அவன் எப்படி இருக்கிறான், அவன் என்ன மாதிரியா ஆண்டவருக்குள்ள இருக்கிறான், எப்படி அவன் சமாளிக்கிறான், அதுதான் அங்கே போட்டிருக்கு. யோசுவா சொல்றியா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, காலை வை, யோர்தான் நிற்கும். இல்லை ஆண்டவரே நீங்கள் நிப்பாட்டுங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், காலை வச்சு. நான் உன்னைய படைச்சா நீ என்னடா படைச்சா? ஆண்டவர் கேட்டார், நான் உன்னைய படைச்சேன்னா நீ என்னைய படைச்சியா? காலை வைடான்னாரு. காலை வச்சாங்க, பிரவாய்த்து வெளில வருது. அப்படி எப்படி ஆயிடுச்சான்? இல்லை படிச்சு பாருங்க யோசுவா புஸ்தகத்தில். அப்படி எப்படி ஆயிடுச்சான்? பின்னோக்கி போயிடுச்சு. அப்படியே பின்னோக்கி மலை மாதிரி கூஞ்சு அப்படியே வெள்ளம் அப்படியே நின்றுச்சான். காலை வச்சு பூரா போனதுக்கப்புறம் அப்புறம் என்ன மறுபடியும்? நான் சொல்கிறேங்க, கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து தைரியமாக நீங்கள் அவருடைய பேச்சை கேட்டீங்கன்னா எதையும் சாதிக்கலாம். ஆமென். பாருங்க, இங்கே போட்டிருக்கு, நீ எப்படி, அதாவது இங்கே போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்குன்னா, காலாட்களோடு நீ ஓடி சோர்ந்து போவார் உன்னை பண்ணினா நீ எப்படி எதோட ஓடணும்? குதிரைகளோடு எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன்? உன்னை குறித்து உயர்வான என்ன வச்சிருக்கேன்பா? நீ மனுஷனோட ஓடி அவனோடு போய் அவனோட சேர்ந்து அவனோட வழக்காடி அவனோடே நீ சோர்ந்து போனா வருகிற ஒரு நாட்கள் நீ எதோட ஓடணும்? குதிரைகளோடு ஓடணுமே. அந்த ஓட்டத்தில் நான் உனக்கு வச்சிருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, சமாதானத்தின் காலத்திலே, சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடி. அடைக்கலம் வந்தா யோர்தான் பிரவித்து வரும்போது நீ என்ன செய்ய போகிற? என்ன செய்ய போவ? அருமையானவர்களே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனா உன் பலன் என்ன ஆயிரும்? குறுகி போயிடும். அப்ப பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா, முயற்சி பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் எனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்யணும்னா அவர் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இயேசு கடலில் நடந்து வராரு, சீசர்கள் உட்காந்துருக்குறாங்க. யாருக்கு அந்த துணிச்சல் வந்து தைரியம் வந்து சொல்லுங்க பாப்பா? பேதுருக்கு. மற்றவனுக்கு வரலங்க. மற்றவெல்லாம் உட்காந்துக்கிட்டு கடல் மேலே நடந்தால் முங்கிரும் நினச்சிக்கிறீங்க. பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் நடந்தீங்கன்னா நானும் என்ன பண்ணணும்? நடக்கணும். நடந்து வாடான்றாரு. விட்டாரா ஆண்டவர்? நான் தாண்டா நடப்பேன், நீ நடக்கணும்னு சொன்னாரா? நடந்து வாடா. பேதுருக்கு இருக்க துணிச்சல் பாருங்க, மற்ற சீசன் கிடையாது. அவன் எல்லாத்துலையும் துணிச்சலாக தான் இருப்பான் பேதுரு. அதனால தான் இந்த கல்லின் மீது சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அவனுக்கு அந்த வாக்கு தத்தம் கொடுத்தாரு. எதுலையுமே தைரியமா இருப்பான். இயேசுவை பிடிக்க வந்தப்போ கூட வாள் எடுத்து என்ன பண்ணிட்டான்? ஒருத்தன் காதை வெட்டிட்டான். அண்ணாத்த உங்களுக்கு ஆண்டவர் கேட்டாராம். ஒருத்தர் மெட்ராஸ்காரர் பேசினாரு, சீமான் பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? என்ன நாத்த இப்படி பேசிட்டீங்க, உங்களுக்காக அவனோட காதையே வெட்டினேன் அப்படின்னாரு. மறுபடியும் கேட்டாராம், சீமான் பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? என்ன நாத்த இப்படி போமா பண்ணிக்கிட்டீங்க? அவன் மெட்ராஸ் பாஷையில் அழகாக சொன்னார் ஒருத்தர். பாருங்க, தைரியம் உள்ளவர்கள் அவர்கள். பாருங்க வசனம், அந்த வசனம் ஆழமாக போட்டிருக்கு. இப்போ எரேமியா எதுக்காக இந்த வசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அதை மட்டும் ஏன் ஆண்டவர் இவனோடு பேசுகிறாரு? எரேமியா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான் வாசிங்களேன். எரேமியா அந்த 12 வாசிங்களேன். உம்முடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கின்ற பாருங்க, ஆகாதவருடைய வழிகள் வாய்க்கிறதென்ன? கெட்ட மனுஷனுடைய வழி வாய்க்குது. அவன் நினைச்சா வீடு வாங்குறியா, அவன் நினைச்சா கார் வாங்குறியா, அவன் நினைச்சா நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறியா, அவன் எல்லாம் பண்றானே. யாரு?
ஆகாதவர்கள், கெட்டவன், துன்மார்க்கன், கடவுளுக்கு பயப்படாதவன், இவையெல்லாம் நல்லா இருக்கானே. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த நிறைய பேத்துக்கு இருக்கும். கிறிஸ்தவங்களுக்குலாம் ஆண்டவரை தேடாதவெல்லாம் எப்படி தான் இருக்கான்? நல்லா இருக்கேன். அம்பானி ஆண்டவரை தேடுறவரா சொல்லுங்க? இல்ல. அவன் தான் டாப் பணக்காரனா இருக்கான். அதானி, அம்பானி, அப்புறம் செம்பானி, சொல்லுங்க, நீங்க தான் சொல்லலாம். அவங்கெல்லாம் யாருங்க? கடவுளை தேடாதவங்க. அவங்கெல்லாம் நல்ல எரேமியாவுடைய அந்த மன குமுறலுங்க வெளிப்படுத்துறியான். அவையெல்லாம் கடவுளை தேடாதவே ஆகாதவெல்லாம் நல்லா இருக்கிறியான். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு, கடனை வாங்கிக்கிட்டு, பலவீனத்தை வாங்கிக்கிட்டு நான் இப்படி இருக்கிறேன். அடுத்து வாசிங்க, வாசிங்க. துரோகம் செய்து வருகிற அனைவரும், துரோகமா? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நல்லா தெளிவா வாசிங்க. ஏன் பக்கத்துல வச்சு வாசிங்க. துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? இங்கிலீஷ் பைப்பில் போட்டிருக்கு. அவன் எப்படி இருக்கானா? காப்பியா இருக்கிறானா, சந்தோஷமா இருக்கிறானா, ஜாலியா இருக்கிறானா. பாருங்க, எரேமியா உடல ஆண்டவர்கிட்ட, நான் வழக்காட வர ஆண்டவரே, நான் உனக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், நீ என்னை இவங்க ஏன்னா அவன் சுற்றி பார்க்குறாங்க ஆண்டவரை தேடாத நல்லா இருக்கிறேன் அன்னைக்கு. அடுத்து வாசிங்க. நீர் அவர்களை நாடினீர். அவர்களை நாடினில்ல, நாட்டினீர். நீ அவர்களை நாட்டின். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணி வேற வச்சிருக்கிய அவனை பேரோட புகழோட. அவெல்லாம் அப்படி இருக்கிறானே. ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க யார்கிட்ட தான் போறோம்? அவன்கிட்ட தானே போறோம். சேர்மனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் எதா எல்லாமே உன்னே தேடாத தானே இருக்கிறேன். எதா இருந்தாலும் நாங்கள் அங்கே தானே போகணும். பிரசிடண்டாக இருந்தாலும் அங்கே தானே போகிறோம். அடுக்கடுத்து வாசிங்க சிஸ்டர். வேர்பற்றுகிற அப்படின்னா என்ன? அசைக்க முடியாதவனா இருக்கானே, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே. அடுத்து கனியும் கொடுக்கிற அப்படின்னா என்ன? அவனை சந்ததி எப்படி பண்ணுது? நல்ல செழிப்பா இருக்கு, வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு 4 புள்ள பிறக்குது. அவே ஒரு பிரஸ் லைட் போட்டுக்கிட்டு, அவே ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு டுப்பு 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 ஏரியாக்குள்ள போறானே, அலும்பு பண்றானே. எங்க பிள்ளைக்கு அப்புறாணி சப்புராணியா இருக்கு. அது எப்படி போகுது? நல்லா தின்னு பண்ணி கடா மாதிரி கடந்துக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு போறானே ஏரியாக்குள்ள, சவுண்டை கொடுக்குறானே. பாருங்க. அதுக்கப்புறம் நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளத்திரியங்களுக்கோ தூரமும் ஆயிருக்கிறீர். அப்புறம் ஒத்துக்கிறேன் எரேமியா, எனக்கு எல்லாம் இருக்கு, அவன் கேட்கறதெல்லாம் அங்க நடக்குது. ஆனா அவன் வாய்க்கு நீ எப்படி இருக்கிற? தூரமா இருக்கிற, சமீபமா இருக்கிறீர்கள். அவன் கூட நீ இல்லைன்னு எனக்கு தெரியுது. 2 குற்றச்சாட்டுங்க எரேமியா வைக்கிறான். ஒன்று, அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லை. அவன் அப்படி இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியுது அவன் கூடலாம் நீ இல்லைன்னு தெரியுதுன்னு சொல்லி. இப்போ எரேமியா அடுத்த வசந்த வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நீர் என்ன அறிஞ்சிருக்கிறாண்டவரே, நான் எவ்வளோ பெரிய நல்லவன், உனக்காண்டி நான் வாழ்கிறேன், நீ தான் என் மூச்சுன்னு வாழ்கிறேன்னு சொல்லி 2 விதமான புலம்பலுங்க எரேமியாவுக்கு பார்க்குறோம். முதல் வசனத்தில் 2 வசனத்தில் அவன் என்ன பண்ணான்? அடுத்தவனை பார்த்து புலம்புறான். அடுத்து 2 வசனத்தில் நான் இப்படி இருக்கிறேனே, நான் அப்படி இருக்கிறேனே, எனக்கு கஷ்ட காலமாக இருக்குன்னு சொல்லி இவன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, இவன் புலம்பலை கேட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே, அவன் எல்லாம் நல்லா இருக்காண்டா, நீ இப்படி இருக்கிறேன்னு அப்படி நினைக்காத. ஆண்டவர் சொல்ற, நீ எப்படி இருக்கணும் நான் சொல்கிறேன்டா, நீ எப்படி இருக்கணும் எரேமியா நான் சொல்கிறேன். அப்போ தான் இங்கே வராரு 12:5 என்ன சொல்கிறாரு? காளையாட்களோடு சேர்ந்து ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்கள்னா குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஏன்டா அவனை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் இன்னொரு இடத்துல பாருங்க, அவர் நீதிபரன் போட்டிருக்கோம். நான் நீதிபரராக இருக்கேன். நான் எனக்கு என்ன பார்க்காம இருக்கேன்? அவன் எனக்கு பயப்படாதவே, அவன் எனக்கு பயப்படாதவே, மனுஷனை மதிக்காதவே, எல்லாம் எனக்கு தெரியும். அவன் பண்ணுறதெல்லாம் அநியாயம்தான், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீ என்ன சொல்கிற? என்கிட்ட வழக்காடி அவனெல்லாம் நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறீங்க, நான் கஷ்டப்பட்டுக்கிறேன்னு வாங்குற. அப்போ தான் சொல்கிறாரு இந்த வசனத்தை சொல்ற, நீ காளை ஆட்களோடு ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு பாருங்க. இந்த புல் இருக்கு பார்த்தீங்களா, அது 10 நாளில் வச்சா வளர்ந்துடும். ஆனால் பனைமரம் எப்போ வளரும்?
காலங்க 10 வருஷம் ஆகுமா 5 வருஷம் ஆகுமா? இல்லப்பா, அவங்களோட சந்ததிகள் வரும்போது அந்த மாதிரி தான் வரும்னு சொல்லுவாங்க. இல்ல பனைமரம் எத்தனை வருஷத்துல வளரும் வச்சா? அதான்ப்பா. இப்ப நீங்க 10 வச்சீங்க வருஷமா அப்படின்னா உங்க brother? சந்ததி எப்படி வரும்? 4 வருஷம். இங்க பாருங்க, புல்லு வந்து 10 நாள் ஓஹோன்னு வளர்ந்துரும். அது வந்து துன்மார்க்கன். புரியுங்களா? எரேமியா அவனை தான் சொல்றான். அவன் வளர்றான், நான் எப்படி இருக்கிறேன்? வளராம ஆனா ஆண்டவர் சொல்றா, நீ வந்து புல்லு கிடையாதா, நீ என்னது? பனைமரம். பனை மரம். அதனாலதான் வேத வசனம் சொல்லி நீதிமான் பனை மரத்தை போல எப்படி இருப்பானா? உயர்ந்திருப்பான். இது பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு இலை விடும், 2 வருஷம் கழிச்சு ஒரு 2 இலை விடும். ஆனா 5 வருஷம் 6 வருஷம் கேட்டீங்கன்னா அது எப்படி போயிடும்? உயரமா போயிடும். அதை எட்டி இப்படி பார்க்குறவன் பார்த்தா இப்படி தான் விழுந்துருவான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அப்படி ஆசீர்வதிப்பேன். ஆமே. நீ இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்குற, அவன் வந்து இப்ப டக்குன்னு வளர்ந்து என்ன பண்ண புல்ல மாதிரி போயிருவான். நீ எப்படி போற? வளர்ந்து பனைமரத்தை மாதிரி ஒரு சந்ததியை நான் என்ன பண்ண போறேன்? என்றென்றைக்கு ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, அதை தான் சொல்றது. நீதிமான் எப்படி இருப்பானா? பனைமரத்தை போல செழிப்பானா. நீதிமான் புல்லை போல செழிப்பான போட்டிருக்கு. துன்மார்க்கன் தான் புல்லை போல செழிப்பான். ஆனா நீதிமான் எத்தனை பேர் சொல்றீங்க? நானும் அப்படியே வளருவேன். ஆமே. ஒரு சீக்கிரமா ஒரு சின்ன வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். இப்ப போட்டிருக்கு இந்த வசனத்துல சொல்றாரு எரேமியாட்ட, நீ குதிரைகளோடு ஓடி போய சோர்ந்து போ. இது எப்படி போட்டிருக்கு? காளையாட்களோடு நீ உன்னை இளைக்கப்போடு ஓடும்போதே பண்ணினார்களானால் குதிரைகளோடு. இப்ப குதிரையோடு ஓடுன ஒரு 2 மனுஷன் இருக்காங்க புதிய ஏற்பாடுல. ஒன்னு பிலிப்பு, இன்னொன்னு எலியா. இந்த எலியாவை குறித்து ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். வாசிங்க 1 ராஜாக்கள். வாங்க, 1 ராஜாக்கள் 18. 3ஆம் வருஷம் ஆகையில் வசனத்தை சொல்லலையே. 18 எடுத்துட்டீங்கன்னா 45 46 வாசிங்க. காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். வாசிங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். பாருங்க, ரதத்தில் ஏறி ராஜா முன்னாடி போறேன் ஆகாப்பு. அந்த ரதத்தை எது இழுக்குது? காத்தா இழுக்குது. நல்லா சொல்லுங்க, ரதத்தை எது இழுத்துட்டு போகும்? குதிரை. குதிரை. குதிரைக்கு தான் நான் வரேன். குதிரை இழுத்துட்டு போகுது. மழை மேகம் வந்துச்சுன்னு இஸ்ரேலுக்கு வேகமா ஆகாப்பு ரதத்தை இழுத்துட்டு ஓடுறியான். அவனுக்கு முன்னாடி, குதிரைக்கு முன்னாடி போய் யார் நிக்கிறா? எலியா நிக்கிறாங்க. எலியா குதிரைக்கு முன்னாடி ஜெயிக்கிற வேண்டியவன் அவன். பாருங்க, இந்த சம்பவத்தில் நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா அவன் எத்தனை தடவை ஜெபித்தான் போட்டிருக்கு? 18:44 வாசிங்க. 18:44. இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. எத்தனை தடவை ஜெபிச்சா? முதல்ல படிங்க. 7ஆம் தரம் 7 தடவை ஜெபம் பண்ணான். அவன் எப்படி ஜெபிச்சான்னு 42 வாசிங்களேன். 42. ஆஹா போஜானம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியங்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரத்துக்கு முகமாய் பார். இப்போ எப்படி ஜெபம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, சேர்ல உட்காந்து முழங்கால் படிட்டுலாம் ஜெபம் பண்ணல. அன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணான்னு தெரியுமா? காலை 2ஐயும் தரையில் வச்சு தலை எங்கே விடுவாங்க தெரியுமா? காலுக்குள்ளே விடுவாங்க. அப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க அன்னைக்கு. முழங்கால் படிக்கிட்டு காலை 2 தரையில் வச்சு சாஷ்டாங்கமாக விழுந்து தான் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு மாதிரி ஜெபம்லாம் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு யூதர்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணுறான். ஏன் ஜெபம் பண்ணுறான்? தேசத்தில் அவ்வளோ நிலங்க. என்ன அவ்வளோ நிலை? வறுமை. என்ன வறுமை? குழந்தையே ஆக்கி சாப்பிட்ற அளவுக்கு வறுமை ஆயிடுச்சு தேசத்தில். ஒரு குழந்தைய எடுத்து அவங்க ஆக்கி சாப்பிட்றாங்க. கதறியான், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் மழையை அனுப்பு ஆண்டவரே, பஞ்சமாக இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறான். நான் சொல்லுவீங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உள்ளங்கை மேகத்தை வர வச்சார். மத்தேயு 6 நீங்கள் வசனத்தை எடுக்க வேணாம், நான் வாசிச்சுறேன். எப்படி ஜெபிக்கணும் நீங்கள் இந்த காலத்தில்? உங்கள் குடும்பத்தில்
உங்கள் இதில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், பிள்ளைகள் இதெல்லாம் வருதா? எப்படி ஜெபம் பண்ண நீங்கள்? எலியாவை போல. மத்தேயு 6:6 சொல்லுது, நீங்கள் வாசிக்க வேணும், நானே படுறேன். நீயோ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாது உன் அறை வீட்டுக்குள்ளே போய் மூடிக்கொண்டு உனக்கும் உன் கர்த்தருக்கும் சொல்லுங்க. மத்தேயு 6:6 என்ன சொல்லுது? உன் அறை வீட்டுக்குள்ளே போய் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இந்த ஜெபத்துக்கு என்னைக்குமே ஆண்டவர் செவி சாய்ப்பார். 4 பேர், 5 பேர், 6 பேர் கூடி ஜெபம். அந்த ஜெபத்தெல்லாம் ஜெபந்தான். ஆனால் அந்த ஜெபம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா? சொல்லுங்க. ஈஸி. ஆனால் தனியாக போய் கதவை அடைச்சு ஜெபம் பண்ணுறது கஷ்டம். கஷ்ட ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் இன்னைக்கும். நீ 5 பேர் கூடி ஜெபம் பண்ணல, நீ ஜெபம் பண்ணாமல் இருந்தால் கூட உனக்கு என்ன பண்ணாது. 4 பேர் ஜெபம் பண்ணால் நீ பேட்டா பேசாமல் இருக்கலாம், பலன் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நானும் அந்த மாதிரி ஒரு 10 பேர் ஜெபம் பண்ணுவான், மணிக்கணக்காக போவான். ஆனால் தனி ஜெபத்தில் போய் உட்காந்தா டைமே போகாது. அந்த கடினமான ஜெபத்தை நான் விரும்பினேன். ஆண்டவரே, ஈஸியான ஜெபத்துக்கு நான் வரலாம் ஆண்டவரே, கடினமான ஜெபம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 4 பேர் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணுங்க போடலை. நீ எப்படி ஜெபம் பண்ணணும்? அரைக்கதவை போட்டி. சில பேர் அரைக்கதவை பூட்டுவாங்க, தட்டுனா என்ன பண்ணிடுவாங்க? தூங்கிடுவாங்க. ஜெபம் பண்ணுறோம். அப்புறம் அவங்கள கதவை உடச்சி போய் உள்ள என்ன பண்ணணும்? என்னம்மா ஜெபம் பண்ண வந்தீங்க? ஜெபம் பண்ண என்ன தூங்கிட்ட தாப்பா போட்டு? கடினமான ஜெபம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் ஈஸியான ஜெபத்தையே நினைக்காதீங்க, கடினமான ஜெபத்தை வாஞ்சிங்க. போங்க, வீட்டில் யாருமே இல்லையா, கதவை பூட்டுங்க, டிவியை போடுங்க, சீரியலை போடுங்க. அப்படி சொல்லலைங்க, கதவை பூட்டுங்க. பூட்டி கண்ணை 2 பூட்டிச்சு நல்லா முழங்கால் படிட்டு கதறி ஜெபிப்புங்க. என் குடும்பம் இப்படி இருக்க ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி இருக்கிற ஆண்டவரே, கதறி நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு எப்படி இருப்பார்? பலன் அளிப்பார். இதை விட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பால் திண்ணனுக்கு ஒரு 2 கடிதம் டஷ், 4 மாவடிக்கு ஒரு 2 கடிதம் டிஷ். அப்புறம் இங்கிட்டு தெரிஞ்ச 2 கடிதம் போட்டு இந்த அம்மா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்புறங்க அந்த அவ இருக்காளக்கா, அவள் என்னம்மா யாரோட ஓடி போயிட்டாலாம்ல. என்னம்மா என்ன நீ ஜெப கடிதத்தை அங்கே அனுப்பிச்சிட்டு உனக்கு அங்கே ஊக்கமாக ஜெபம், அவங்க ஜெபம்லாம் உனக்கு கேட்கப்படாது. நீங்கள் எசேக்கியா படித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டே கண்ணீரை கண்டேன். அவன் ஜெபம் பண்ணியான், சாக போகிறோம்னு நினச்சி ஜெபம் பண்ணியான். அப்போ பாருங்க, கடினமான ஜெபம். அதுக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுறதை நான் குற்றப்படுத்தலை. அதை காட்டிலும் நீ எந்த ஜெபத்தை விரும்பணும்? தனி ஜெபம், கடினமான ஜெபம். கடினமான ஜெபம் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கீங்க. என்னென்ன கடினமான ஜெபம் தெரியுமா? ஏசு ஜெபிச்சார் அந்த ஜெபத்தெல்லாம். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபித்தார். எத்தனை பேர் அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிறீங்களா? அப்போ தான் பாஸ்டர் நல்ல தூக்கமே வரும். உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? அப்படியே எப்படி தெரியுமா இருக்கும்? அங்கே பார்த்தாயா நீ ஜெபம் பண்ணனா? அதைத்தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சும்மா எந்திரிச்சிட்டு 10 மணிக்கு சோத்திரம் 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 அந்த ஜெபத்தை விரும்ப மாட்டார். இன்னும் நீங்கள் ஆண்டவரை புரிஞ்சுக்கல. கடினமான என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கஷ்டத்துக்கு அந்த சரீரத்தை ஒடுக்கி நீ எந்திரிச்சு ஆண்டவருக்காக நிற்கிற பத்தியா, உனக்காக தான் ஆண்டவர் நிற்பார். கடினமான ஜெபம். 3வது என்ன சொன்னேன்? அரைக்கதவை பூட்டி கடினமான அந்த ஜெபம்லாம் ரொம்ப கஷ்டம். சூசன் விசிலி பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு கதவை பூட்டுறவங்க தான் காலையில் மத்தியானம் தான் கதவை திறப்பாங்களாம். 17 பிள்ளைக்கு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா 17 பிள்ளைகளும் ஆம்பளை பயலுக, உலக வழியில் போயிடக்கூடாது, எவனும் கெட்ட வழியில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் 17 பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக எழுப்பினாங்க. ஆமே. ஏன் கேட்டனா அந்த தண்ணி ஜெபம். 2வது அதிகாலை ஜெபம். 3வது ஆண்டவர் எப்படி சொன்னார்? இரவெல்லாம் இருக்கா பைப்பில் இருக்கா பிரதர்? இருக்குல்ல. இரவெல்லாம் என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணாராம்.
அப்போ எப்போ பாஸ்டர் தூங்குறது? நீ 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குனா போதும். தூக்கத்தை விரும்பாத நீ எப்படி ஆயிருவ? தரித்திரன் ஆயிருவ. தூக்கத்தை விரும்பாதீங்க. நான் எத்தனை மணி நேரம் தூங்குவேன்னு கேளுங்களேன். கரெக்டாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குவேன். அதுக்கு மாரி தூங்க மாட்டேன். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே சேரில் எப்படி தெரியுமா இருக்கும்? வந்திருக்காரு இல்லையா உங்களுக்கு? அப்படியே எப்படி பண்ணோம் சொல்லுங்க? உழுவ தட்டும் பார்த்துறீங்களா? அப்போ நேரம் எந்திரிச்சு ஐயா நடக்க ஆரம்பிச்சிருவேன். ஆஹா இருந்தா இன்னி தூக்கம் வந்துடும்டான்னு. சூழ்நிலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்து என்ன ஜெபம்? கடினமான ஜெபத்தில் ஒரு 4 குறிப்பு வச்சுருந்தேன். கடினமான ஜெபம் சொல்லுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். கடினமான ஜெபம் என்ன சொல்லுங்கள்? அதிகாலை ஜெபம், தனி ஜெபம், அப்புறம் இரவெல்லாம் ஜெபம் சொன்னீங்க. இதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் ஜெபம் என்னன்னா, உங்களுக்கு நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதை கூட பண்ணிடலாம். இதை என்ன பண்ண முடியாது? பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? ஒருத்தவங்களை எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கேன். நாசமாக போவ நீ, கொள்ளையில் போவ நீ, அப்படி போவனே, இயேசுவே இவனை ஆசீர்வதிங்க அப்படின்னா இங்கே ஜெபம் பண்ணுவீங்க? சொல்லுங்க. அப்படி ஜெபம் பண்ண முடியுமா? இயேசுவே இவனை தூக்கி உன் கை காலை உடச்சி போடுங்க அப்படி தானே வரும் நம்மளுக்கு. ஆனால் அந்த சொல்றாரு, நிந்திக்கிறவர்களுக்காக நீ என்ன பண்ணணும்? ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் பண்ணணும். அநேகர் இன்னைக்கு டிவியில் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணுறாங்களா, இவங்களை உட்காந்து டிவி முன்னாடி என்ன பண்ணுறாங்களா? அதெல்லாம் கதைக்கு ஆகாதுப்பா. கர்த்தர் உன்னோடு பேசணும், உன்னோடு இடைப்படணும்னா நீ முதல்ல எந்த ஜெபத்துக்கு வரணும்? மத்தேயு 6:6 பார்த்தீங்களா? கதவை பூட்டி நீ ஜெபம் பண்ணா உனக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பா. செஞ்சு பாருங்க. டிவியெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு, எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு, இந்த செல்லெல்லாம் அங்கிட்டு சனியனை தூக்கி பனியனுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி தூக்கி ஓரம் கட்டிட்டு கண்ணை மூடி பண்ணி பாருங்கள். யாருமே இல்லாத வீட்டு நேரம் நீங்கள் பண்ணி பாருங்களேன். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க. ஆமே கேட்பீங்க. எத்தனை பேர் நீங்கள் பண்ண போகிறீங்க? பண்ணிடுங்க, பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம். மணி ஆயிடுச்சு, எல்லாம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எலியா ஆகாப்புடைய ரதத்துக்கு முன்னாடி போய் நின்று அங்கே போட்டிருக்கிறோம். எலியா எப்படி செபித்தான் என்றால், முகம் கொப்புற விழுந்து காலுகளுக்கு நடுவில் தன்னுடைய தலையை வைத்து, தேசம் அழிகிறதே, பிள்ளைகள் செத்து சாப்பிடுகிறார்களே என்று சொல்லி அவன் கதறி அழுதான். அவனுடைய காரியத்துக்காக அழுதலங்க எலியா, தேசத்துக்காக அழுகிறான், மலைக்காண்டி அழுகிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் மலையை இறங்க பண்ணினான். அருமையானவர்களே, இதை பார்த்தோம். அருமையான வசனம் எரேமியாவை குறித்து பார்த்தோம். நீ காளை ஆட்களோடு ஓடி போய் உன்னை இளைக்க பண்ணினார்களானா நீ குதிரையோடு எப்படி ஓட போற? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போய என்ற அவன் பலன் குறுகிருமே. ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் யோர்தானை கடக்கணும், யோர்தானை தாண்டணும், வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. மண் மலைகளை மிதிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நீ ஒரு நாள் மண்மேடுகளை குறித்து கவலைப்படாத. அவன் அப்படி இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், கடவுளை தேடாதவெல்லாம் நல்லா தானே இருக்கான்னு நினைக்காத. எரேமியாவோட புலம்பல் அதுதான். நிறைய பேர் என்று சொல்லுவாங்க, கடவுளை தேடாதவெல்லாம் நல்லா இருக்கான், கடவுளை தேடாதவெல்லாம் நல்லா வாழ்றியான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சீக்கிரம் செத்து போயிடறாங்களே. நான் சொல்லுவேன், அவன் புல்லை போல இருப்பான், நீ எப்படி இருப்ப? பனைமரத்தை போல வளருவ. நாட்கள் வரும், வித்தியாசங்கள் பிரிக்குங்க, நாட்கள் வரும். அவன் சீக்கிரமாக புல்லை போல வாடி பெறுவான், நீ பனைமரம் போல் அசையாமல் இருப்ப. உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணோம். உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, நீர் கூட இருப்பீராக. உடைய கரத்தினாலே அனுதினமும் மூடிக்கொள்ளுங்க ராஜா. கேட்ட இந்த வசனம்படி எரேமியாவுடைய அப்பா, அவனுடைய புலம்பல் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு பேசினார். காலை ஆட்களோடு நீ போகும்போது உன்னை இளைக்க பண்ண குதிரையோடு எப்படிப்பா ஓடுவ?
நீ ஓட பிறந்தவன்டா, நீ ஜெயிக்க பிறந்தவன், சகல மேடுகளை நீ மிதிக்க பிறந்தவன். ஆபத்து காலத்தில் உன் பலன் அதிகரிக்கணும், நீ சோர்ந்து போக மாட்ட, நீ ஜெயிச்சிருவ. மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சோர்வு காலம் பிரச்சனைகளில் சோர்ந்து போயிடாதீங்க, ஆவியே முறிஞ்சு போயிடுமா. முறிஞ்ச ஆவியை ஒட்ட வைக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யோர்தானை கடக்க நீ அவர்களுக்கு உதவி செய்வீராக, நீர் கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஓடும்போது எதையும் பார்க்காதபடி ஓட, எங்களுக்கு நியமித்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓட நீ உதவி செய்யும்படி உம்முடைய கரத்திலே தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. சாட்சி சொல்றீங்களா? ஆமே. நம்ம நிறைய வசனங்கள் படிச்சிருப்போம். அதில் ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். இப்போ கூட நம்ம பாஸ்டர் சொன்னது தான். ஸோ இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் என்னோடய சாட்சி இன்னைக்கு. ஸோ இதில் 2 விஷயம் நான் சொல்கிறேன். என் வீட்டுக்கு வந்தது பாஸ்டர், சிஸ்டர் அண்டு வேளாங்கண்ணி மேம். இவங்களுக்கு தெரியும் என்னோடய வீட்டோட நிலைமை என்னென்னு. அதாவது வீட்டுக்கு வெளிப்புறத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 புறாக்கள் இருந்தது. ஃபஸ்ட்டு பாஸ்டர் ஏறும்போது என்ன கோழி வளர்க்குறீங்களான்னு கேட்டார். ஏன்னா அந்த புறாவோட எச்சம் அந்த படி ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ சமீபத்தில் ஒரு நடிகையோட கணவர் கூட இந்த எச்சத்தினுடைய தாக்கத்தினால அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால இறந்துட்டாங்க, லங் டிசீஸ் ஸோ எனக்கு ஏற்கனவே இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருந்தது. தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்ததுனால, இந்த வீட்டுக்கு மாறி இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆகுது. அப்போவும் எனக்கு தொடர்ந்து அந்த இது விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ போன மாதம் போன வாட்டியும் கூட நான் சாட்சி சொன்னேன். 35 நாள் தொடர்ந்து இருந்தது. அது ஆண்டவரோட கிருபையால் இதாச்சு. ஆனால் வீடும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், வேறு வீடு மாறுறதுக்காக. சிஸ்டர்லாம் கூட பார்த்தாங்க, எதுவுமே அமையல. ஸோ ஆண்டவர்கிட்ட நான் வேண்டி கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு வாட்டியும் கேட்டு, எனக்கு இரும்பல் வந்தால் நான் உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், எதுக்குமே நான் மருந்து சாப்பிட மாட்டேன். எனக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் குணப்படுத்தணும். குருடனை கண் தெரிய வச்சுருக்கிறாரு, குஷ்டரோகியை குணப்படுத்தியிருக்காரு. அவர் செய்த மகிமைகள் ஏராளம். எனக்கு இருக்கிறது ஒரு சின்ன இந்த சளி தொந்தரவு தானே, அது என்ன என்னால் அவரால் குணப்படுத்த முடியாதா என்ன? நீங்கள் தான் குணப்படுத்தணும். எவ்வளோ இரும்பி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணேன், நீங்கள் தான் எனக்கு அதை குணப்படுத்தணும்னு சொல்லி. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு இது வந்தது, எதனால் இந்த புறா தொந்தரவுனால தான் நமக்கு இருக்கோ ஒரு வேளை. இந்த புறா இங்கே இருக்கவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். சிஸ்டர் வந்தப்போ ஒரு முட்டை இருந்தது. ஒரு முட்டை அது என்ன பண்ணுச்சுன்னா, வீட்டு உள்ளரையே முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. கீழே ஒரு ரூம் இருக்குது, அதில் ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரி இருக்குது, அது வழியாக முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு வீட்டு உள்ளரவே. அது எங்களுக்கு தெரியல. ஒரு நாள் க்ளீன் பண்ணும் போது 2 முட்டையில் 1 முட்டை கீழே விழுந்துருச்சு, உடையில எடுத்து நான் வெளில வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப க்ளீன் பண்ணோம், இன்னொரு முட்டை இருந்தது. அதை தான் சிஸ்டர் வரும்போது நான் எடுத்துகிட்டு போய் கோழி வச்சு பொறிக்க வச்சிடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த முட்டையும் உடஞ்சிருச்சு. அதையும் மீறி 4 ஜோடி மொத்தம் அந்த இது ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ரேயர் பண்ணி 2 நாள் கூட இல்லைங்க, எங்கே போச்சுன்னே தெரியல அந்த புறா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்களுடைய இருப்பிடத்தை அவர் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவார். ஆனால் அதுக்காக நம்ம கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை வைக்கணும். நம்ம விண்ணப்பத்தை கண்டிப்பாக அவர் கேட்பார். ஆமென். இது ஒரு சூழ்நிலை. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சூழ்நிலை சொல்கிறேன். நான் ஏற்கனவே இதை நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ இந்த சம்பள உயர்வு எனக்கு இன்னும் வராதனால இருக்கிற சம்பளத்தில் சமாளிக்க முடியல. ஸோ இந்த அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போனது, அதனால் சம்பளம் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. 15ஆம் தேதியே காலி ஆகிடுச்சு. ஆனால் இருக்கிற ஒரு 2000 வச்சு சமாளிச்சுட்டு இருந்தேன், அதுவும் காலி ஆகிடுச்சு. இன்னும் 10 நாள் இருக்குது, கரெக்டாக 24ஆம் தேதி 10 நாள். என்ன சம்பளம் எனக்கு அடுத்த 5ஆம் தேதிக்குள்ளே தான் வரும். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 2000 இருந்தால் தானே நான் ஓட்ட முடியும். என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது. 100 ரூபா தான் இருக்குது. நான் டியூஷன் போகிறதுக்கு பெட்ரோல் போடணும், இவ்வளவும் இருக்குது. எங்கள் வீட்லேயும் அவர்கிட்ட ஒரு 1000 ரூபா தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 2000 இருந்தால் தான் நம்ம பால் இந்த தேவையானதெல்லாம் செய்ய முடியும்.
ஸோ ஒரு டியூஷன் வந்து மே மாதம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மே மாதம் வெக்கேஷன் போகிறோம் வேண்டான்ட்டாங்க. மொத்தமே நான் 7 நாள் தான் அவங்களுக்கு போயிருக்கேன். ஸோ 7 நாள் 300 அப்படின்னு கணக்கு போட்டால் கூட எனக்கு 350. ஸோ கணக்கு போட 2400 உங்ககிட்ட வரணும். ஆனால் அவங்க டியூஷன் ஃபீஸ் கொடுக்குற டைம் வந்து மே 5. அப்போ நான் கேட்குறது 24ஆம் தேதி. ஒரே குழப்பம். நகையை வச்சு வாங்கிக்கலாமா அந்த 2000 என்ன யோசிச்சுட்டே இருக்கேன். யார்கிட்ட அப்பாட்ட கேட்குறதா யார்கிட்ட ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, உன்னுடைய பங்கே அங்கே இருக்குல்ல, நீ கேட்க வேண்டிய ஏன் கேட்காம இருக்கிற, போய் கேளு. மேமுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுறேன் அவங்க அம்மாவுக்கு, இது மாதிரி எனக்கு தேவைப்படுது, மே மாதமும் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு வந்து கிடைக்குமா மேம், கூகுள் பே பண்ணிடுறீங்களா? 2 நிமிஷத்தில் கூகுள் பேயில் அந்த பணம் வந்துடுச்சு. அதாவது 10 நாளைக்கு முன்னாடியே அந்த பணத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. இது எத்தனை பேர் வீட்டில் அதை பண்ணுவாங்கன்னு தெரியாது. டியூஷன் ஃபீஸ் வந்து கரெக்டாக அந்த டேட்டில் தான். ஸோ எனக்கு இல்லாதப்பவும் அந்த இதை வந்து ஆண்டவர் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது இது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க கேட்க நமக்கு வந்து அவர் தந்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி அதுக்கு பலன் கொடுத்ததுக்கு காரணம் வந்து என்னோட ஜபமும் வசன வாசிப்பு மட்டும்தான். அதிகாலை ஜபம், நடுராத்திரியில் நேற்று நான் 12 மணிக்கு ஜபம் பண்ணியிருக்கேன். விடியற்காலையில் எந்திரிப்பேன், திடீர்னு ஜபம் பண்ணுவேன், தூங்கிட்டே இருப்பேன், எந்திரிச்சு உட்காந்து ஜபம் பண்ணுவேன். அது மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த கடைசி 3 மாதம் எனக்கு வந்து இது மாதிரியான அற்புதங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், என்னை சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே, எல்லா விதத்துலையும் சாட்சியாக நிறுத்துங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே சாட்சியாக நிறுத்துங்க. அப்போ தான் என் ஆண்டவரோட மகிமையை நான் பேச முடியும். என் வார்த்தையால் என் வாயால் நான் ஆண்டவரை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அதே மாதிரி என்னை ஒவ்வொரு தடவையும் சாட்சியாக நிறுத்துறாரு. ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்னிமைக்கும் சதா காலமும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடங்க நடு இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம், தனி ஜெபம் எல்லாம் தொடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.